வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஒரிஜினல். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் பங்கு பேசின விஷயம்லாம் இருக்குது. ரொம்ப மைல்யூட்டாக கவனிச்சோன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலி பங்கு பேசுனதுனால தான் இன்றைக்கி பிளட் லைனே ரீயூனியனாக இருக்குது. இப்போது பிளட் லைன் ரீயூனியன் இருக்குல்ல, அதை பற்றியும் நெக்ஸ்ட்டு என்ன இதில் என்ன ஆக போகுது இதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவில் லென்த்தாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஹிட் அண்ட் டீட்டெயிலாக நான் இதில் சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மிகப்பெரிய மெயின் ஈவென்ட் மேட்ச்சு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ரெண்டு பேருமே பேபி ஃபேஸஸில். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் வாயால் வளர்ந்தவேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தர்னா பங்கு தான். ஏன்னா பங்கு மாதிரி ஒரு மல்யுத்த வீரர் பேசவே முடியாது. ராக் ஸ்டோன் கோல்டு ஆக்ஷனே நான் தோற்றுருவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போயோ செத்து போன விஷயத்தெல்லாம் சாகடிக்கமா மீண்டும் அதை உயிர் பேல வச்சு பேசியிருப்பார். அதுலேயும் போனவார் ரோமன் ரெயின்ஸ்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்கள் அப்பையும் செத்து போன இடத்துக்கு பக்கத்துலேயே உன்னை புதைக்கிறேன், நீ தோற்றதுக்கப்புறமா நீ ஒரு போனோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். இதை வச்சு தான் இந்த வாரம் பங்கு ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசியிருப்பார். ஃபஸ்ட்டு நம்ம பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான நியூ கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போ நல்லா தான் இருக்குது. இது டே 2 மெயின் ஈவெண்ட்டாக தான் நடக்க போகுது. இப்போது இந்த மேட்சுக்கு அப்புறமா பங்கு எனக்கு தெரிஞ்சு ஹீல் கேரக்டராக மாறுவாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. மேபி அதுக்கு முன்னாடியே அவர் ஹீல் கேரக்டர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் வந்த உடனேயே ரோமன் ரெயின்ஸை தாங்க கழுவி ஊத்துறாரு. ரோமன் ரெயின்ஸுக்கு ஓடிசி அப்படிங்கிற பேர் எதனால் வந்து தெரியுமா? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவர் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப்னு. ஆனால் பங்கு என்ன சொன்னார்னா, ரோமன் ரெயின்ஸ் ஒரு பயந்தாங்கோலி, தனக்குத்தானே பட்டம் வச்சுக்கிட்டான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் தன்னுடைய சாம்பியன்ஷிப்பை இழந்துட்டான், பட்டத்தையும் இழந்துட்டான். ஏன்னா ட்ரைபல் சீஃப் நான் தான் சொல்லிட்டு சோலோசிக்கா வந்துட்டான்ல. அப்போது ஐயையோ நமக்கு இந்த பட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி பயந்த ரோமன் ஓடிசின்னு சொல்லி தனக்கு தானே பேர் வச்சுக்கிட்டாரான். இதை யார் சொன்னார்னா இன்றைக்கி சிஎம் பங்கு சொன்னார். ஏன்னா சிஎம் பங்கு வெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறது இந்த ரெஸ்லிங் யூனிவர்ஸே கொடுத்தது. ஆனால் ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறது அவரை தானே வச்சது. வரும்போதே ஓடிசின்னு வச்சார். ஏன்னா தான் தான் ஒரிஜினல் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக. அதை கலாய்ச்சி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. உண்மையிலேயே காரம் சாப்பிட்டு கண்ணீர் வரல, கலாய்ச்சி கண்ணீர் வந்தது இன்றைக்கி தான். ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்லாம் எனக்கு தெரிஞ்சு பங்கு மேலே செம்ம கடுப்பில் இருப்பாங்க போல இருக்குது. ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்ததுப்பா அப்படின்னா அந்த பிளட் லைன் துணை நின்றது தான். அதாவது ஜிம்மி ரெண்டு பேரும் செம்ம கடுப்பில் பங்கை பார்த்து, எல்லாம் பங்கு நீ பேசுனது தப்பு, இந்த இடத்துல அப்பாலஜி கேளு, மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் என்னையா தப்பு பண்ணிட்டேன்னு கேட்கும்போது, போன வாரம் நீ இப்போ ரோமன் ரெயின்ஸை பேசுனா நாங்கள் ஓகே சொல்லிப்போம், ஆனால் நீ ரோமன் ரெயின்ஸை பற்றியும் அவன் எங்கள் ஃபேமிலியோடைய ட்ரைபல் சீஃப் தலைமை அவனை பற்றியும் இதுக்கும் மேலே இறந்து போன அவருடைய அப்பா சைக்காவை பற்றியும் நீ தப்பாக பேசியிருப்ப. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. உன் குடும்பத்தில் எல்லாருக்குமே எங்களை பிடிக்குமா அப்படிங்கிறது தெரில, ஆனால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒன்றை பிடிக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தை நீ தப்பாக பேசியிருக்க, ஸோ மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி பங்கிட்ட கேட்டிருப்பார். எஸ், போன வாரம் அவங்க அப்பாவை பற்றி பேசியிருப்பார்ல, இறந்தவரை பற்றி பேசுகிறது தப்பான விஷயம். அதையும் ரோமன் ரெயின்ஸோட அப்பாவை பற்றி தப்பாக பேசியிருப்பார். அதுக்கு நீ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டது சரியான விஷயந்தான். ஆனால் பங்கு அது கேட்குற மாதிரி தெரில. இதனால தான் ஜே ஊசோ சரித்தனமாக ஏறி இருப்பார். ஆக்சுவலி இவ்வளோ நாள் ஈட்டு போட்ட ஜே ஊசை வேறு, இன்றைக்கி ஏறின ஜே ஊசை வேறு. ஜிம்மி அண்ட் இவங்க ரெண்டு பேரும் நிற்க பார்க்கும்போது, ஓஹோ மேபி இவங்க ஹீல் கேரக்டர் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸுக்காக ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறமா சப்போர்ட் பண்ணதை இன்றைக்கி தாங்க பார்த்தேன். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணி வரும்போது பங்குகிட்ட நான் ஒரு சேஞ்சிங்கை பார்த்தேங்க. ஏன்னா அவர் பேசும்போது ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் தன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத காட்டிலும் அவர் முழுக்க ட்ரிகர் பண்ணி விட்றாரு. அதாவது இந்த கீயை திருகி விட்டா அந்த பொம்மை ஆடும் தெரியுமா, அந்த மாதிரி ஜிம்மி அண்ட் ஜே ஊசோத்தை நம்ம ஆட்டி படைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக ஜேக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் இருக்கிற பகையையும் ஜிம்மிக்கும் ரோமனுக்கு இருக்கிற பகையும், அவன் உங்களை எப்படி குப்பை மாதிரி யூஸ் பண்ணான், உங்கள் பின்னாடி நிற்கணும், அவன் சொல்கிறத கேட்கணும், நீங்கள் சாம்பியன் ஆனது, நீங்கள் கெரியரில் பீட் பண்ணது இதெல்லாம் பெருசாக கண்டுக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலி ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் 666 நாள் சாம்பியனாக இருந்தது காரணம் ரோமன். அதை எங்கேயுமே யாருமே சொல்லலை. இன்றைக்கி காலையில் நான் வீடியோ போடும்போது அதில் ஒருத்தர் சொன்னார், ப்ரோ அவங்க 666 நாள் சாம்பியன் லாங்கஸ்ட் ஸ்டேஜின் சாம்பியனாக இருக்க காரணமே ரோமன் தானே ப்ரோ, அதை பற்றி சொல்லலையேன்னு. அதை பற்றிலாம் சொல்ல மாட்டாங்க. ரோமன்ட்டு இருக்கிற நெகட்டிவ் மட்டும்தான் சொல்லுவார் நம்ம பங்கு. அதான் நம்ம பங்கு.
ஸோ இதெல்லாம் சொல்லும்போது ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ்குள்ளேயே ஒரு சேஞ்சிங் நடந்தாலும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பா நீ பேசுகிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ வந்து எங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசியிருக்க, அதாவது எங்கே போனாலும் என் குடும்பத்துக்கிட்ட தான் வருவேன் அப்படிங்கிறதுல ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ்குள்ள ஃபஸ்ட்டு ஜிம்மி உசோ கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் கேரக்டர் தான் பேசுகிறாரு. ஜே தான் பல்ல கழிச்சுக்கிட்டு எகிரி பேசுகிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஜிம்மி உசோவும் பல்ல கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா பங்கோட பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் வைலன்ஸுக்கும் மேலே வைலன்ஸ் ஆயிடுச்சு. காய்ஸ் இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம பிளட் லைன் ஸ்டோரியில் என்ன பார்த்துருப்போம், சோலோ சிக்காவா வந்து ட்ரைபிள் சீஃப் ஆனதுக்கப்புறமா ரோமன் வந்து ஜிம்மி உசோ மட்டும்தான் இருப்பார். ஸோ ஜே உசோ, சாமி சைன் இவங்கெல்லாம் தான் பக்கம் கூடும்போது, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, நீ அப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்த ஒரு தடவை தான் அவன் கூட சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் பிடிச்சும் பிடிக்காகவும் தான் ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் கூட துணையாக நின்றாங்க. அந்த கதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி கூட அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் இப்போது ரோமன் ரெயின்ஸ்க்கு பின்னாடி நிற்கிற ஜிம்மி அண்ட் ஜே உசோ இன்னைக்கு கோவப்பட்டு வந்த ஜிம்மி அண்ட் ஜே உசோஸை பார்க்கும்போது எனக்கு என்னமோ 2021 2022 ரோமனுக்கு ஏதாவது ஒன்றுனா அப்படியே தூக்கிட்டு வருவானுங்கள அந்த ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் அந்த தம்பிங்க மாதிரி இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கே நல்லா இருந்ததுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஜிம்மி அண்ட் ஜே உசோஸை தனியாக ரெஸ்லிங் பண்ணி தனி ஒரு மல்யுத்த வீரர்களாக பார்த்தோம். இப்போ பழையபடி 2 பேரும் ரோமனுக்கு ஒன்றுனா நாங்கள் வருவோண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றாங்கல்ல, அதை பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. இன்னொரு பக்கம் எனக்கு ஜேவை பார்க்கும்போது எப்படி இருந்த ஆலியா போன வருஷம் ரெஸ்ல்மேனியால ஈட்டு போட்டே சாம்பியன் ஆனேன், இந்த வருஷம் ஈடுபட வச்சுட்டாவையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பங்கு ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் ஆகிட்டார். என்னதுன்னா இவனுங்க வந்து மன்னிப்பு கேட்காம விடமாட்டானுங்க. ஆனால் பங்கு வந்து எப்போயுமே நான் சொன்ன விஷயந்தான், வாயால் வளர்ந்தவேன்னு. அதனால் தான் வாயை மறுபடியும் சீண்ட ஆரம்பித்தார். ஏப்பா மன்னிப்பு கேட்க சொல்கிறிய, சரி ஜிம்மி சரி ஜே 2 பேருக்கும் கையை கொடுத்து சிரிச்சிட்டாங்க 2 பேரும். நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி மன்னிப்பு எப்படி கேட்குறாரு தெரியுமா, அப்போ கூட வந்து தான் வாயால் தான் நான் வளர்ந்தவேன் அப்படிங்கிறத ஒரு வில்லன் சொல்லியிருப்பார். ஏப்பா ரோமன் ரெயின்ஸ்கிட்ட நீங்கள் வந்து அடியாளாக இருந்தீங்க, ரோமன் ரெயின்ஸ்க்கு பின்னாடி நீங்கள் வந்து கசக்கி போட்ட குப்பை மாதிரி இருந்தீங்க, ரோமன் ரெயின்ஸ் வந்து உங்களை அப்படி தான் யூஸ் பண்ணா, அதை பற்றி நான் தெளிவாக சொல்ல மறந்துட்டேன். அதாவது நீங்கள் 2 பேரும் ரோமன் ரெயின்ஸுக்கு கையால் இருந்தீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிறத பற்றி சொன்ன உடனே 2 பேருக்கும் கொண்டு, ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நீ என் குடும்பத்தை பற்றி பேசினேன், சரி ரோமன் ரெயின்ஸை பற்றி பேசினேன், கடைசியில் எங்களை பார்த்தே ரோமனுக்கு எடுபடின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிட்டு சும்மா இருப்போமா, எங்களுக்கும் கை இருக்குதுன்னு சொல்லிட்டு கடுப்பை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ரோமன் ரெயின்ஸ் பார்த்துருந்தா கெட்டி பிடிச்சிருப்பார் போல இருக்குது. ஏன்னா இப்படி தான் அவருக்கு அவர் ஸ்மாக்டவுனில் ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் பிடிக்காமல் இருந்தது, ரோமன் ரெயின்ஸ் கூட சேர மாட்டேன்னு. அப்போ 2 பேரையும் சேர்த்துக்கிட்டு கெட்டி பிடிச்சிட்டு வாங்கடா தங்கங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2022 ஜிம்மி அண்ட் ஜே உசோஸை தான் கூட சேர்த்துருப்பார் ரோமன் ரெயின்ஸு. அதே மாதிரி தனக்கு ஒன்றுனா மீண்டும் பார்த்திங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ், அதாவது தனக்கு ஒன்றுனா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ்குள்ளே ஒரு பிரச்சனைனா மீண்டும் அவங்க ஒன்று சேர்ந்து எவனாக இருந்தாலும் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நின்றாங்கல்ல, அதை பார்த்துருந்தா கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வந்து சந்தோஷப்பட்டிருப்பார் போல இருக்குது. ஆக்சுவலி இதில் ஒரு விஷயத்தை நமக்கு நல்லாவே காட்டுறாங்க, ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் வந்து ஹீல் கேரக்டராக மாறலை, ஃபேஸாக இருக்கிற ரோமன் ரெயின்ஸ் கூட நாங்கள் ஃபேஸாகவே இருப்போம். ஏன்னா அவங்க நினச்சிருந்தா முதலே வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. கடைசியில் ஏன்ப்பா பங்கு அட்டாக் பண்ணாங்கன்னா பங்கோடைய வாய் ரொம்ப நீண்டுருச்சு. ஸோ பங்கு வந்து ரொம்ப ஓவராக பேசிட்டாரு. அதனால் ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் கட்டுப்படுத்தாமல் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு அட்டாக் பண்ணிவிட்டு போயிருப்பார். ஆக்சுவலி அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் பங்கு பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்கலை, ஒரு வில்லனிசத்தோடு பார்த்துருப்பார். அதாவது நீங்கள் என்ன அடித்தாலும் சரி என்னன்னாலும் சரி நான் சொன்னது உண்மைதாண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாரு. ஆக்சுவலி கைஸ் இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் தான் முடிச்சிருப்பாங்க. இவ்வளோ நாள் ரெஸ்ல்மேனியாவில் ரோமனுக்கும் சரி பங்குக்கும் சரி ஒரு ஃபேஸ் தான். ஆனால் கண்டிப்பாக இந்த ரெஸ்ல்மேனியா டைமில் ஒரு ஹீல் கண்டிப்பாக உருவாவார், அதுக்கு முன்னாடியே உருவாவார் அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. அது பங்கா இல்லாட்டா ரோமனா அப்படிங்கிறதான் டவுட்டு. எனக்கு தெரிஞ்சு பங்கு மாறுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது சரி மற்ற ஃபேன்ஸ் பற்றியும் சரி இந்த இப்போ இருக்கிற இந்த ஃபேஸ் பிளட் லைனுக்கு நல்ல சப்போர்ட்டிங் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம், ரோமன் ஒரு வேளை ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன் ஆகிறாருன்னா இப்போ ஊசோஸை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஊசோஸ் பழையபடி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக ரோமன் ரெயின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அதில் ரோமன் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த டீம் வந்து ஒரு ஹீல் கேரக்டர் ஆயிரும். அதாவது மிந்தி இருந்த அந்த வில்லன் பிளட் லைன் வந்துடும். சரி இப்போ நான் 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று வில்லனோடைய
சுச்சுவேஷனில் ரோமன் ரெயின்ஸோடைய பிளட் லைன், இன்னொன்று பங்கோடைய ஹீல் கேரக்டர், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்க போது நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? அதாவது ரோமன் ரெயின்ஸோடைய பிளட் லைன் ஹீல் கேரக்டர் அப்படிங்கிறது ரெட் கேப்சூல். ஸோ அப்போ ரெட் கலரில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். சிஎம் பாங்கோடைய அந்த ஹீல் கேரக்டருங்க அப்படிங்கிறது ப்ளூ கேப்சூல். ஸோ ப்ளூவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளூ கலரில் ஏதாவது லெட்டரை கமெண்ட் பண்ணுங்கள். எதை அதிகமாக வான் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன்.